அம்மா, நம்ம பங்குனி உத்திரத்துல விரதம்னா என்ன நன்மைங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னாம்மா, அன்றைக்கு காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரத்தில் குளிச்சுட்டு நம்ம வீட்டில் முருகன் படம் இருந்தால் அந்த படத்துக்கு நீங்கள் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு காலையில் என்ன நெய்வேத்தியம் ஒரு பொங்கல், சக்கரை பொங்கல் வைக்கலாம், வடை பாயாசம் வைக்கலாம், செஞ்சு நீர்மோர் பானகம் வச்சு அந்த பகவானுக்கு முருகனுக்கு முருகன்னாவே அழகன்ற பேர். அவருக்கு நீங்கள் விருதுன்னா நம்ம உடலில் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, முகத்தில் அழகை கொடுப்பாரு. அவர் குரு பகவான் கூட நமக்கு குரு மாதிரி நமக்கு துணையாக இருப்பார். மேலும் நமக்கு நம்ம வீட்டில் திருமண தடைகள், அப்புறம் கடன் பிரச்சனை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, மேலும் குழந்தை பாக்கியம், அப்புறம் செல்வம் பெருக எல்லா ஐஸ்வர்யங்களையும் அவர் நமக்கு கொடுப்பாரு. பங்குனி மாதத்தில் உத்திரத்தன்னைக்கு எல்லா தெய்வங்களுக்கும் அன்றைய நாளில் திருமணம் வைபவம் நடந்துச்சுங்களாம். அது சொல்கிறாங்க ஐதீகம்னு. நம்ம ராமர் சீதை கல்யாணம், அப்புறம் முருகர் வள்ளி தெய்வானை, பரமசிவன் பார்வதி, அது மாதிரி எல்லா தெய்வங்களும் அன்னைக்கு இது நம்ம 48 வருடம் நம்ம அதோட விரதம் இருந்தால் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும், நற்கதியும் அடையுங்கிறாங்க. மேலும் நம்ம நாராயணா நம்ம திருப்பதியில் இருக்குது பார்த்திங்களா, புஷ்கரணியில் போய் நம்ம குளிச்சுட்டு நீராடி வந்தோம்னா நமக்கு மறுபிறவே கிடையாதுங்கிறாங்க. அன்றைக்கு நீங்கள் நீர் ஒரு பானகம் செஞ்சு போய் மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுங்கம்மா. நீங்கள் அன்னதானமும் பண்ணலாம். இந்த காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்கல்ல, வெயிலில் தானே வராங்க பாவம், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்க, ரொம்ப நற்பலனை கொடுக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.